ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஈஸியான சூப்பரான சிம்பிளான ஒரு லெமன் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது லஞ்சுக்கு சூப்பராக இருக்கும். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போட எல்லா வீடியோ உங்களுக்கு வரும். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு தேவையான அளவு, கூடவே ஒரு அரை ஸ்பூன் உளுத்தம்பருப்பு நான் போட்டுக்கிறேன். கூடவே கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்ல பொன்னிறமாக ஆன உடனே நம்ம இது கூட பச்சை வேர்க்கடலையே நம்ம இதோட சேர்த்துக்கலாம். அந்த வேர்க்கடலை நல்லா வெந்து வரணும், நல்லா வெந்து பொரிஞ்சு நல்ல கிறிஸ்பியாக இருக்கணும், அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது நான் அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை நான் இதோடு சேர்த்துக்கிட்டேன். நம்ம காரத்துக்கு தேவையான பச்சை மிளகு இப்படி நீட்டமாக அறுத்து இதோட சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். நல்ல எண்ணெயிலேயே வதங்கி வரட்டும். இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்படியாக நறுக்குன்னு கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி போடும்போது லெமன் ரைஸுடைய டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரும்போது நான் இன்றைக்கி ஒரு நல்ல பெரிய எலுமிச்சம்பழத்தை நான் புழிஞ்சு ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே வடித்து வச்ச சாதத்தை நல்லா உதிரியாக இப்படி நல்லா சேர்த்து நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ரெசிபி, நீங்களும் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வெரைட்டி ரைஸுனாலே நமக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வருது லெமன் ரைஸு தான். சூப்பரான லெமன் ரைஸ் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.